இந்த சுல்தான் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம ஒரு தடவை பார்த்துடணும். சுல்தான் அப்படின்னா அந்த காலத்துல ஒரு இஸ்லாமிய அரசரை குறிக்கும் ஒரு வார்த்தை. இப்போ மாடர்ன் டேல யூனுஸ் தன்னை சுல்தானா அறிவிச்சுக்க போறாரு அப்படின்னு சொன்னா, வெறுமனே தன்னை ராஜான்னு மட்டும் அவரு சொல்லிக்க போறதில்ல. அந்த நாட்டையே இஸ்லாமிய ராஜ்யமா அறிவிச்சு, அதுக்கு நான் தான் சர்வாதிகாரி. எந்த மாதிரியான சர்வாதிகாரினா, சுல்தான் மாதிரி சகல அதிகாரங்களுடன் கூடிய ஒரு சர்வாதிகாரி. அந்த சுல்தான் ஆட்சி எப்படி இருக்கும்னா, பயங்கரவாத பாகிஸ்தான், காலிஃபேட் துருக்கி, சிரியாவின் ஐஎஸ்ஐஎஸ் நடத்தக்கூடிய ஆட்சியை விட மிக கொடூரமாக இருக்கும். ஏன்னா பெண்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படும், பெண்கள் வெளியில் வர முடியாது, பெண்கள் முகம் காட்ட முடியாது, பெண்கள் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க முடியாது, இப்படி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் பெண்களுக்கான ஒரு இது அங்கே வரும். ஸோ இந்த மாதிரி இவ்வளவு மோசமான ஆட்சிகளை விட ஒரு மோசமான ஆட்சியை வங்கதேச மக்கள் வரக்கூடிய காலங்களில் எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தியிருக்கு.